விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த இரு அமைச்சர்களில் ஒருவரின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது, மற்றொருவரின் இலாக்கா மாற்றப்பட்டுள்ளது. இந்த அதிரடி மாற்றத்தின் பின்னணியில் இருப்பது என்ன விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக அமைச்சரவையில் சிறுபான்மையின மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தானின் பதவி பறிக்கப்பட்டிருப்பது அவரது ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் பதவி இல்லாமலும் மாவட்ட பொறுப்பாளர் பதவியும் இல்லாமல் அவைத் தலைவர் என்ற பொறுப்பு மட்டுமே திமுகவில் தற்போது செஞ்சி மஸ்தானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு பின்னணியில் இருப்பது என்ன என்று ஆராய்ந்தால் கண்முன்னே வந்து நிற்கிறது விஷசாராய உயிரிழப்புகள். தமிழக மக்களுக்கு பேரிடியாக விழுந்த இந்த நிகழ்வில் தொடர்புடைய மரூர் ராஜா செஞ்சி மஸ்தானுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதனால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் அதிருப்திக்கு செஞ்சி மஸ்தான் ஆளாகியதாகவும் கூறப்படுகிறது. விஷசாராய பாதிப்பு தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற போது கூட செஞ்சி மஸ்தானிடம் முதலமைச்சர் பேசாமல் சென்றது உற்று நோக்கப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலில் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்தவர்களுக்கு சீட் கொடுத்தது, பெரும்பாலான முக்கிய பொறுப்புகளை குடும்ப உறுப்பினர்கள் வசம் ஒப்படைத்தது, திண்டிவனம் நகராட்சி நிர்வாக செயல்பாடுகளில் ஏற்பட்ட அதிருப்தி போன்றவை செஞ்சி மஸ்தானின் சறுக்கலாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டே திண்டிவனம் நகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்களே செஞ்சி மஸ்தானுக்கு எதிராக முதலமைச்சரிடம் மனு கொடுக்க முயன்றனர். அதன் தொடர்ச்சியாக செஞ்சி மஸ்தானின் மகன் மருமகனின் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து செஞ்சி மஸ்தானுக்கு 2 வாய்ப்புகள் முன்வைக்கப்பட்டன. அமைச்சர் பதவியா, மாவட்ட பொறுப்பாளர் பதவியா என்பதுதான் அது. அப்போது மாவட்ட பொறுப்பாளர் பதவியை துறந்தார். மாவட்டத்தில் உள்ள மற்றொரு அமைச்சரான பொன்முடிக்கும் அவருக்கும் இடையில் சுமூகமான உறவு இல்லை. சில நேரங்களில் மேடையிலேயே செஞ்சி மஸ்தானை திட்டி மைக்கை வாங்கிய சம்பவங்கள் கூட நிகழ்ந்துள்ளன. பேனர் வைப்பதில் இரு தரப்புக்கும் இடையே அவ்வப்போது மோதல் எழுந்து பஞ்சாயத்து காவல் நிலையம் வரை சென்றுள்ளது. தொடர்ந்து கட்சியினரை 2 பட வைக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலேயே செஞ்சி மஸ்தானின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. மற்றொரு புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் இலாக்கா அவரது கோரிக்கையை ஏற்றே மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவரது மகன் கௌதம சிகாமணியை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் களமிறக்கவும் அவர் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காமராஜ்.